இட்லி குண்டா வந்துச்சா? வந்துச்சு. 10 கிலோ டபரா வந்துச்சா? வந்துச்சு. ஜெல்லி கண்டி 7 வந்துச்சா? வந்துச்சு. 8 மேலே விடுவேன். நான் வந்துக்கிறேன்னு சும்மா வேலை செய்யலாம நடிக்கிறீங்களா? நோ, அப்படியே வேலை செய்ய சம்பளம் போறான். டேய் வேலை செய்றீங்க இல்லன்னு சொல்ல. 10 டேபிள் போதே, ஒரு டேபிள் காணும். 50 சேர் போதே, 5 சேர் காணும். இதெல்லாம் யார் கணக்குடா? அதெல்லாம் அவங்க கேட்டுங்க. ஏய் நான் என்ன கோத்து விடுற? இல்லடா, அந்த ஆள் பாட்டு சும்மா கேட்க கேட்டுங்கடா. நீ குத்துற பங்கு. சூடு சொர்ண ரோசம் மானம் வெக்கம் இதெல்லாம் இருக்கிறவங்க எதுவுமே கேட்க மாட்டான்டா. அப்போ சூடு சொர்ணம் இல்லாத மான கட்ட முதலாளின்றியா? டேய் அப்பா, உங்களை கேட்டு தப்புதான். மாத்தி என்ன கேட்டு கம்முன்னு வந்துறீங்க. வேலையை கவனிங்கடா. நோ, அந்த கோணத்தர் முன்சாமி டபரா வாங்கிட்டு போனா சொட்டையாகுது, என்ன பண்ணலாம்? வாங்கி போறலாம் சொட்டையா பண்ணி எடுத்துன்னு வந்துடுறான்டா. ஃபைன் போடுறா இனிமே. ஈஸியா சொல்லிருங்க ஃபைன் போட்டுன்னு. அவனுங்க எங்களை அசிங்கமா திட்டுறானுங்க. சரி நான் நீ பாத்துக்கிறேன் விடு. எவன்டா நெக்லா பேசுறான்னு. ஏம்பா என்ன வாடகை தருவீங்க? உனக்கு என்னப்பா வாடிக்கு போனா? நீங்க என்ன வாடகை விடுவீங்க அதை சொல்லுங்க. உனக்கு என்னயா வாடிக்கு போனா? திரும்ப பாரு. நீ தானே வாடகை விட சொல்ற. வாடா போடா காடு மேல வைப்பேன். நான் வாடிக்கு போனா ஒழுங்கா சொல்லு. யோ ஏன் முதல்ல டென்ஷன் ஆச்சுக்கிற? நான் உன வாடகைக்க. டேய் நீங்க என்ன வாடகை விடுறீங்க அதை முதல்ல சொல்லுங்கடா. யோ உன்னா உன வாடி தரேன். உன்னா உனா சத்தியமா பேச்சு மாற மாட்டீங்களே. டேய் ஒழுங்கு முறையா சொல்லு. உனக்கு என்ன வாடிக்கு போனா? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கிறா. பொண்டாட்டி ஊருக்கு போனா உனக்கு என்ன வாடிக்கு போனா அது சொல்லு. வேற பொண்டாட்டி தான் வாடகைக்கு வேணும். இருக்குமா? வாடகை எவ்வளவு குத்துறா? இருக்குதா? வாடா கொஞ்சம். இவருக்கு பொண்டாட்டிய வாடகை கொடுக்கலாம். ரொம்ப வாயாடி பொண்டாட்டிலாம் வேணாப்பா, அடிக்கிறாங்க. ஏன்டா பாத்திரக்கல்ல வந்து பொண்டாட்டி வாடிக்கணுமா? ஐயோ அப்பா. பக்கம் வந்தா கூடாது. வரானுங்க போறா எப்படியா பட்டுதா? இதுமேதான் முதல்ல வரானுங்க. இவனை உன்ன வாட்டி இந்த பக்கம் சேர்க்காதீங்க. குடிமகனே பெருகுடிமகனே. யாருறாங்க சேர் கட்டுக்காரன்? ஏன்பா நான் தான். என்னடா இத சேரு காலு 1.5 அடி இருக்கான். இது என்னடா 3 இன்ச்சுக்குதே? டேய் என்னடா இது? சாரு சாக் ததுரா. அதனால 3 இன்ச்சுக்குதா? அவன் தான் குஷ்டு வச்சிருப்பாங்கண்ணா. என்னது குச்சி வச்சுமா? குச்சி வச்சுவேன். கரெக்டா வாடா ஓடுப்பா. யோ நீங்க வந்து போய் கத்திங்க எடுக்காத. நான் சார் வருஷம் வந்து கத்தினீங்கறியா? எங்க அம்மா சத்தியமா, எங்க ஆயா சத்தியமா, எங்க தாத்தா சத்தியமா நான் வடிக்கவே இல்லடா. யோ உனக்கு என்ன தான் பிரச்சனை? இங்க வந்து ஏன் கத்திங்க அடிக்கிறா? யோ நேத்து எங்க வீட்டுல பங்கன். உங்க கையில் தான் சேர் எடுத்து போய் போட்டேன். நல்லபடிதான் முடிச்சு பங்கன் என்னமா. ஆனா அந்த சேரு கொஞ்சின்னு 500 ரூபாய் பில்ல போட்டீங்களா பாருங்கள. அந்த பில்ல போட விட பரவாயில்ல. இந்த சேரை குடிச்சுட்டு நான் தான் வச்சேன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டீங்களாடா. என் பொண்டாட்டி வந்து மிதி நிமிச்சாடா. நீ போதில் தான் வச்சிருப்ப. இங்க வந்து கத்தின்னு கிடக்காத, கம்முன்னு போ. டேய் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிக்குதாடா? நான் இருக்கிற 28 கிலோவுக்கு இது எப்படிடா ஓடியும்? யோ ஒஞ்சி போச்சு காசு வாங்கி வச்சு இங்க வந்து கத்திங்க அடிக்கிறா. டேய் அதெல்லாம் ஒஞ்சிச்சு போச்சு என் பொண்டாட்டி ஆச்சா அதெல்லாம் விடுங்க. இந்த ஒஞ்ச சேரி எப்படிடா மட்டமா வரும்? ஒண்ணுமே புரியலடா. யோ மொட்டமா கொஞ்சம் வச்சிருப்பியா? போயா ஏன் விருப்பேத்தீங்கிற? அது எப்படிடா மட்டமா ஓடியா? நீங்க பாருடா. சொல்லுங்கண்ணா. நோ அவன் குச்சி போட்டு கத்தினுக்கிறான். பேச்சுல பேசாதுக்காதண்ணா. யோ இப்ப போறியால போலீஸ் போன் பண்ணிட்டா. போலீஸா? அங்க கூட போய் சொல்லு. அவங்களாவது அடிச்சுட்டு ஒரு பிடி சோறு போடுவாங்க. இவ அடிச்சுட்டு தெரிச்சு விட்டுறால. யோ இப்ப போறியா சொம்பத்தி கட்டிட்டா போயா? டேய் சொம்பத்தி அடிக்கிறீங்களா? உனக்கு கல்யாணம் நடக்கும். என்ன அடிச்ச மாதிரி பொண்டாட்டி அடிக்கண்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. சேர் எப்படி கொஞ்சம் இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் போட்டு பேச நினைச்சுக்காதுண்ணா. அது எது குச்சி போட்டு கத்திங்க எடுக்குது? டேய் அந்த சேர் வந்துச்சுல காசு என்கிட்ட குத்தீங்களா? நோ அது இனிமேல ஒஞ்சாரு. நாங்க கஷ்டப்பட்டு கட் பண்ணி காசு வாங்கணும். அது எப்படி நான் உங்ககிட்ட கொடுக்குறது? அதான் பாயிங்களா இந்த மாதிரி ஃபிளாட் எல்லாம் பண்றீங்களா? அவன் பைத்தியக்காரனால ஆயிடுவான் போல இருக்குதுடா. உன்ன செலவு காசு இல்லைன்னா அதான். இப்படியே போனா ரோடு வருமாப்பா? இப்படியே போனா ரோடு வராதா? முதுகு வலி வயிற்று வலி தான் வரான். கேமரா என்ன ஒழுங்கா சொல்ல மாட்டியா? நடா சொல்றேன் அந்த கீரி பிள்ளை முக்கா. இருங்க கேட்டு சொல்றேன். ஏம்பா பெரியவரா என்ன சொல்றீங்க? இப்படியே போனா ரோடு வருமா? வரோம் பின்னாலே வர ரோடு. என்ன பார்த்து கலாய்க்கினா டாக்டர் பசங்க நீங்களா? யோ போயா கடமுனால வந்து வாயின்னு இருக்குடா. மலையடா சுருக்கு மலையடா. கடம்பு கீஞ்சி போன பேண்ட போட்டுக்கிறான்டா. அது எப்படி உனக்கு தெரிஞ்சுதா? டேய் கம்னுடா. யோ போயா கடமுனால வந்து கத்திங்க இருக்காதா? தலையை வேற சாபம் விட்டான் போ. சாபம் விட்டாரான் போடா போ கட்டர் மூக்கா.
அந்த ஆள் சாப்பிட்டு விட்டாரு நடக்குமாண்ணா? டேய் அவன் இருக்கிறான்டா கிளி மூக்கா, நீ வியாபாரத்தை கவுண்டா. ஏம்பா என்ன பாத்திரம் குத்த அமைச்சுக்கிறீங்க? ஃபுல்லா ஓட்ட பாத்திரமாக்குதா? ஓட்ட பாத்திரமாக்குதா? எப்ப எடுத்து போனீங்க? நேத்து நேத்து எடுத்துன்னு போயிட்டு இப்போ ஓட்ட பாத்திரன்றா? நேத்து ஃபங்க்ஷன் பிஸில மறந்துட்டேன், வேற இடத்துல போய் எடுக்க வேண்டியதாச்சா? வேற இடத்துல எடுக்கிறதுக்கு உனக்கு டைம் இருக்குது, ஏன் இங்க வந்து எடுக்கலாமே? தேவையில்லாம பேசினு இருக்காதியா, உங்களால எங்களுக்கு டைமே வேஸ்ட். இந்தா பாத்திரம். ஏங்க புது பாத்துருங்க, அது எப்படி ஓட்டி ஆகுமா? நானாவும் ஆணியை வச்சு ஓட்ட பண்ண மாதிரி கேக்குறேன், ஓட்டே தான்ப்பா இருந்துட்டு. புது பாத்திரம் எப்படி ஓட்டியா இருக்கான், இப்ப பண்ண மாதிரி இருக்குதாடா? யோ நீங்க பேசுறது சரி கிடையாது. நானாவோ வாடகை காசு கோசம் ஓட்ட பண்ணி வந்த மாதிரி பேசுறீ நீ. அதாடா உண்மை, ஓட்ட புதுசாக்குதாடா. ஏய் வேலைக்கு ஆக மாட்டேன், எங்க சொந்தக்கார எல்லாருக்கிட்டே சொல்லிடுறேன் இந்த இடத்துல பாத்திரம் எடுக்க வேணான்னு. உதவி 150 ரூபா கொடுக்கறதுக்கு 3000 ரூபாய் குண்டான ஓட்ட பண்ணிட்டு எடுத்துன்னு கொடுக்குதா? நோ டேவ் போனா எப்ப நம்ம பிசினஸ்? நீங்க ஒழுங்கா இல்லடா, இனிமேட்டு இருந்து அட்வான்ஸ் வாங்கிக்கன்னு கொடுங்க. அப்ப எவனோ வந்தீங்க பாத்திரம் எடுக்க மாட்டான். பாத்திரம் எடுக்கலனா கூட பரவாயில்ல, காசு வாங்காம கொடுக்காதீங்க. ஏம்பா பாத்திரம்லாம் வாடகை குடிப்பீங்களா? வாடகை கொடுக்க தனியா வச்சுருக்கிறான். என்ன ஃபங்க்ஷனு? கல்யாண ஃபங்க்ஷனு. நோ கல்யாண ஃபங்க்ஷன்ல பெரிய ஃபங்க்ஷன் தான். நோ வீட்டுல ஃபங்க்ஷனா இல்ல மண்டபத்துல ஃபங்க்ஷனா? நான் வீட்டுல தான் வைப்பேன், நல்லா பிரமாணமா வைப்பேன். நோ பெரிய ஆர்டர். சார் வாங்க சார், உட்காருங்க சார். எல்லாமே உங்ககிட்ட இருக்குதுல்ல? பாத்திரத்துல இருந்து பந்தல்ல இருந்து பாட்டு கச்சேரி வரைக்கும் நான் ரெடி பண்றேன் சார். பாட்டு கச்சேரிக்கு ரகுமான் தான் வரணும். ரகுமானா? அப்ப பெரிய ஃபங்க்ஷன் தான். முந்தைய சீட்ல முந்தைய சீட்டா இலைக்கு 10 வைக்கணும். அது ரொம்ப காசு ஆகுமா சார்? காசு பத்தி பிரச்சனை இல்லப்பா, நான் பண்றேன். நோ இந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ண கூடாதுண்ணா. நான் பாத்துக்கிறேன் ஒரு சார். ஃபங்க்ஷன் எந்த ஊர் சார்? எங்க வீட்டை தான் வேற எங்க வைக்க போறோம் சார். பாட்டு கச்சேரியில வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குமா சார்? 8க்கு 10 சைஸ் ரோடு, அது போதாதா? 8க்கு 10 ரோடா? என்ன சார் பாத்ரூம் சைஸ் சொல்றீங்க? ஏன் பண்ண முடியாதா? அப்ப நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். நோ என்ன ஏதோ பேசி கெத்து விட்டுறாத சார். எப்ப சார் டேட் சொல்லுங்க சார். சொல்றோம்பா, அவசரப்படாத. நீங்களா பண்ணுவீங்களா? பக்காவா பண்றோம், திருவிழா மாதிரி பண்றோம். யாரு அவங்க தான் மியூசிக் வாசிக்கணும். அவரே வர வச்சிடறோம். பாட்டுக்க சின்மை வர வச்சிருங்க. ட்ரெண்டிங் பாட்டா? காதல் கனவில் காத்திருந்தேன், கண் விழித்தேன் அவன் காதல் கொண்டேன், அந்த பாட்டு தானே? அதே தான். 3 அடி பாட சொல்லுங்க. ஏங்க அந்த 8க்கு 10 தெரியல, எங்க இருந்து பாட முடியும்? நீ இப்படி பேசினா ஆர்டர் கை மாத்திடுவேன். சரி நான் பாத்துக்கிறேன் விடுங்க. எத்தனை பேருக்கு சாப்பாடு? 10,000 பேர் வருவாங்க. மட்டன் பிரியாணி 500 கிலோ, சிக்கன் பிரியாணி 500 கிலோ. எப்பா அவ்வளவு கூட்டமா? நான் 5 சரம் செய்யு, நீ 5 சரம் செய்யு. அப்படியே வர அப்பா ஓகேவா? ஓகே. எப்பா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். அந்த டேட்டை மட்டும் சொல்லுங்க சார், மத்த வேலை பார்த்துலாம். யார் அட்வான்ஸ் கொடுத்துடலாம்? குடுக்கலாம் தான் சார். அந்த டேட் சொல்லுங்க. அவசரப்படாதப்பா, நான் சைட்டா சிரிசா வீட்டுக்கு தான் போறேன். திரிஷா வீட்டுக்கா? நேத்துக்கு எனக்கு பிடிச்சதா 2 பேர் கல்யாணம் பண்ணிடலாம் கேட்க போறேன். கல்யாணம் பண்ணில திரிஷா கேட்க போறியா? ஆமா, ஐ லவ் யூ சிரிஷா. திரிஷாவை கல்யாணம் பண்ண போற. ரகுமான் கச்சேரி சின்மையை பாட சொல்ல போற. எஸ் டெஃபினெட்லி. டெஃபினெட்லியா? டேய் உன்னை ஓடவான்னு கேட்டுங்க. பர்தேசிங்க நம்மளுக்குன்னே வரானுங்க பேர். இன்னைக்கு கடை க்ளோஸ்டா.